இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் ஃபஸ்ட்டு சீனில் கோபி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபி சொல்கிறாங்க, எனக்காக பாக்கியா நிறையா பண்ணியிருக்கா. நான் நெஞ்சு வலின்னு இருந்தப்போ எனக்காக ஓடி வந்தா, என்னை டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் என் கூடவே இருந்தா. நீ கூட என் ஃப்ரெண்டு தான், ஆனால் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறா, என்கிட்டலாம் பேச விட்றா, இதெல்லாம் யார் பண்ணுவா? பாக்கியாவை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை கோபி, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்பாங்க. கோபி சொல்லுவாங்க, எனக்கும் புரியலை தான், நான் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ராதிகா ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன ராதிகா வீட்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ராதிகா சொல்லுவாங்க, ஆமாம்மா, இந்த மாதிரி என்னால் உட்காந்துருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் என் பொண்ணை நான் காப்பாற்றிக்க முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகாவோட அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி உனக்கு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு இவரை கட்டி வச்சேன், இவர் அதுக்கு மேலே இருக்கார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இனியா காம்படிஷனுக்கு போகிறதுக்காண்டி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்போ இனியா சொல்லுவாங்க, வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்லுவாங்க, நான் உங்கள் கூட வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் கேபில் வரேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்பாங்க. உடனே கோபி சொல்லுவாங்க, ஏன் பாக்கியா, நான் வரதுனால நீ வரமாட்டேன்னு சொல்கிறியா? இனியா தான் ஆசைப்பட்றால எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு, நான் வேணால் தனியாக வரேன், நீங்கள்லாம் வேணால் ஒன்றா போங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் பாக்கியா சொல்லுவாங்க, இல்லை எல்லோரும் ஒன்றா உட்காந்து போக முடியாது, காரில் இடம் பத்தாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் எல்லோரும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ இனியா ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, பயந்து போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கோபி ரொம்ப ஆறுதல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க பாக்கியாட்ட, நீ இனியாவை நல்லா தான் வளர்க்குற, இருந்தாலும் அவள் கோபி கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கா, இந்த ராதிகா மட்டும் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதில் இனியாவும் நல்லா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ போட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஷோவில் கோபியும் பாக்கியாவும் ஒன்றா ஸ்டேஜில் நிற்பாங்க இனியா கூட. அப்போ இனியா சொல்லுவாங்க, இதுதான் என் அப்பா, இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ராதிகா டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு ராதிகாவோட அம்மா சொல்லுவாங்க, பாத்தியா ராதிகா, கோபியை ஒரு வழியாக மொத்தமாக அந்த சைடே இழுத்துக்கிட்டாங்க, அவர் அங்கேயே செட்டில் ஆக போகிறாரு போல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை ராதிகா பார்த்துட்டு அதிர்ச்சியாக உட்காந்துருப்பாங்க.